எடுத்தோடனே ஒரே பாட்டிலாம் நம்ம சிஎம்லாம் ஆயிட முடியாது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு பெரிய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு இடம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது விஜய் இதை கன்சிடர் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. வர்றாங்களோ இல்லையோ அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்த்து ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா இவருடைய பிசினஸ் பேர் இல்லை, அவர் ப்ரொஃபைல் வந்து அந்த போட்டோ வந்து பொட்டு வச்ச மாதிரி போடுறாரு. அப்போ ஒரு பொது தளத்துக்கு வர்றப்ப தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறார். ஏன் மறைக்கணுங்கிற இவ்வளோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா யூடியூப் சேனலும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் சரி, அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு ஸ்டோரியாக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இணைந்திருக்கிற பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து படங்கள் நடிக்கிறது நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் கார்த்திக்னா பல பேருக்கு இப்போ இருக்கிறவங்க யாரும் தெரியாது. கௌதம் கார்த்திக்குடைய அப்பா நவரச நாயகன் கார்த்திக். அவர் தான் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் பேரே காதல் இளவரசர். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளே பாய். அவர் கூட நடித்தாலே நிறைய கதைகள் வரும். அந்த மாதிரியான ஒரு நடிகர். இப்போ ஒரு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானார், நல்ல நடிகர் கூட. அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. போன எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட ஆதரவு கொடுத்தாரு. அப்போ தனியாக நின்னார். அப்புறம் வந்து இந்த முறை இப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டராக இருக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியாகவும் ஆயிட்டார். அவர் தான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தம்பி வரட்டும், நல்ல விஷயம், இப்போ வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இந்த வயசில் ஒரு சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். பட வாய்ப்புகள்லாம் போன போது 50 வயசுக்கு மேலே ரொம்ப நாடி நம்மளாம் அடங்கின பிறகு தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அதனால் கொஞ்சம் வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார். அதுவும் படம் பிஸியாக இருக்கிறப்பே அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன், தம்பி வரணும். அதே நேரத்தில் படம் நடிக்கிறது விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். இதை நான் உண்மையிலேயே வந்து நம்மளே அதை சொல்ல வேண்டிய விஷயம் தான் விஜய்க்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படம் நடிக்கிறதுனா உங்களுடைய கொள்கையே அந்த படத்தில் சொல்லலாம். சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியம். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நேரடியாக போய் மக்கள்கிட்ட போய் சேரும். நீங்கள் 10 பொதுக்கூட்டம் போடுறது ஒன்று தான், 1000 மீட்டிங் போடுறது ஒன்று தான். ஒரு படத்தில் நீங்கள் அதை சொல்லிட்டு போகலாம், உலகம் முழுக்க கொண்டு போய் அதை ரீச் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் படம் நடிக்கக்கூடிய பணம்ங்கிற ஒரு விஷயம் தாண்டி உங்களுடைய கொள்கைகளை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தரலாம் சினிமாவில். அதனால் நீங்கள் படம் நடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் மூத்த ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு, ஒரு அனுபவசாலியாகவும் இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா பணம் கட்சி நடத்துறதுக்கும் பணம் தேவைப்படுது. ரெண்டாவது தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் ஒரு இடம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது விஜய் இதை கன்சிடர் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு அண்ணனா அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலே இதை பார்க்குறப்ப இதை விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதா நம்மள மாதிரி ஆசை. ஏன்னா விஜய்க்கு பண்ணணும் வயசு இருக்குது, படம் நடிக்கிறதுக்கு இது இருக்காங்க. 2026 அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் 2-3 படங்கள் நடிக்கலாம். ஒருவேளை இதை கேட்டுட்டு அந்த படங்கள்லாம் திருப்பி ஆரம்பிக்க போறாராங்கிறது தெரியல. அரசியலும் சினிமா ரெண்டுமே ஒன்னா அவரால் ரன் பண்ண முடியுமா சார் விஜய்? கமலஹாசன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இன்னைக்கும் ப்ரொடக்ஷன் பண்றாரு, பிக் பாஸ் பண்றாரு, ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ஆனால் இவருக்கு ஒன்றும் டைம் இருக்கு இல்லையா? 2026 தான் ஃபுல் ஃபிளெக்ஸ்ட் அரசியல்வாதி ஆக போறாரு. இன்னும் 2 வருஷம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம். இன்னும் வினோத் படம் பண்ண போறாரு ஒன்று, அதுக்கு அடுத்த ஒரு படம் பண்ணலாம். இந்த 2 படம் பண்ணிட்டு 26 எலெக்ஷன் வராரு. சப்போஸ் அவர் கட்சி ஆரம்பிச்சு பெருசா போச்சுன்னா ஓகே. கட்சி ஆரம்பிச்சு பெருசாக போகலை அப்படின்னா திருப்பி பேக் டு பெவிலியன் மாதிரி திருப்பி சினிமாவுக்கு வந்துடலாம். ஆனால் இதை மொத்தமாக இதை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக். இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. இல்லை சார், இப்போ கமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுத்தையுமே பண்ணுறாரு அப்படின்னாலுமே அவரால் சரியாக ஷைன் பண்ண முடியலையே. இப்போ சினிமாவில் எந்த அளவுக்கு அவர் ஷைன் ஆகிறோ அது மாதிரி அரசியல் அவரால் பண்ண முடியலைங்களா? இல்லை, அரசியல் அவர் எடுத்த சில முடிவுகள் 2021 தேர்தலில் தனியாக நின்னார். அதுக்கு பெருசாக அவர் ஆதரவு, மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. அவர் எடுத்த முடிவுலாம் கரெக்டாக தான். 2021 அவர் ஒரு பெரிய அளவில் ஷைன் ஆயிருந்தாருன்னா முழுவாக அரசியல்வாதியாக போயிருப்பார். பட் அதில் இது ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய நிலைமை, நான் இந்த படத்தோட நடிக்க மாட்டேன், ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன், எந்த டிவி ஷோவும் பண்ண மாட்டேன், நான் முழு நேரம் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் போயிருந்தாருன்னு வச்சுங்க. 2021 தேர்தலில் அவர் இன்னும் எல்லா இடத்துல தோல்வி தான். அவரே தோற்று போயிட்டார் கோயம்புத்தூரில். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா என்ன நிலைமையாக இருக்கும் கமல்? 60 வயசில் கமலே அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. 60 வயசுக்கு மேலே உள்ள கமலே மொத்தமாக இந்த ஃபீல்டை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். விஜயகாந்த் வந்து கடைசியில் அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சுதான், கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட நடிச்சார், டைரக்ட் பண்ணார். அப்படிங்கும்போது இந்த ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி சரியாக போகலை அப்படின்னா திருப்பி நீங்கள் சினிமாவுக்கு வரப்போ அந்த ஒரு கேப் வந்துடும். அந்த இடத்த வேறு யாராவது ஃபுல் பண்ணிடுவாங்க. அது ஒரு தவறான விஷயமா போயிடும். அதைத்தான் சொல்கிறார். ஒரு அனுபவசாலியாக ஒரு அரசியல்வாதியாக அவர் சொல்கிறார், ஒரு அட்வைஸாக சொல்கிறார். அண்ணனா ஒரு தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க.
இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுங்கிறாரு. கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது விக்ரம் படத்துலையும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவரு. அப்ப அதுவே மற்ற கட்சிகளுக்கு அவரை டம்ப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அது மாதிரி விஜய்க்கு அமைஞ்சிருச்சுன்னா? இல்லை, விஜய் வந்து அவருடைய கதை தான், அவர் தானே கதை சூஸ் பண்ண போறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கதைகள் இப்போ உள்ள அடுத்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். அதை தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு, தன்னுடைய வசனங்களை அங்கே பஞ்சா வைக்கிறதுக்கு, அந்த மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுத்து நடிக்கலாம்ல. ஒரு படம் 2 படம் நடிக்கலாம். அதுக்கு பிறகு 2026 தேர்தலில் நிற்கலாம். கை கொடுத்துச்சுன்னா கண்டினியூ அரசியலே போகலாம். சப்போஸ் அது அரசியலில் பெருசாக சைன் ஆகலைன்னா திருப்பி சினிமாவிலே கண்டினியூ பண்ணலாம். இருக்கிறத விட்டுறக்கூடாது இல்லையா? இப்போ இவர் போயிட்டாரு அப்படின்னா அந்த அந்த இடத்துக்கு நிறைய பேர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் அடுத்த விஜய், நான் தான் அடுத்த விஜய்னு வர்றாங்களோ இல்லையோ அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா இவருடைய பிஸ்னஸ் போயிரும்ல. ஒரு வருஷம் ஒரு பெரிய ஹீரோடைய படம் ரிலீஸ் ஆகலை, வரல, இவர் ஃபீல்டை விட்டு போயிட்டாருன்னா 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு இருக்க சம்பளம் அப்படியே இறங்கிடும். அவங்க அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி நீங்கள் வந்தாலுமே அவங்கள புதுசாக தான் பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு கிரேஸ் போயிடும். வேறு வேறு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த முகம் மறக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது அது ஒரு தவறான விஷயங்கிறனால இவர் ஒரு சீனியர் நடிகர் ப்ளஸ் இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறதுனால ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, இதை செய்யாதீங்க அப்படின்னு. விஜய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவருடைய ஃபேன்ஸோட பலத்தை காட்டிட்டு இருக்காரு. இருக்கிற ஃபேன்ஸை பலத்தை வச்சு அரசியல் கட்சியில் எந்த அளவுக்கு அவரால் முன்னேற முடியும்? இல்லை, ஃபேன்ஸ் பலம் வந்து இது மட்டுமே போதாது. அரசியலுக்கு வந்து ஒரு அனுபவமான ஆட்கள் வேணும். இன்னைக்கு சமீபத்தில் விஜயினுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது எல்லாமே ட்ரோல் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கு. அரசியலுடைய ஒரு அனுபவம் இல்லாமல் தான் இருக்கு. ஒரு பெரிய அரசியல் அனுபவமான ஆட்கள், ஒரு பெரிய அரசியலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான ஒரு அட்வைசர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு பெரிய டீம் இருக்கணும். இருந்தால் தான் அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போக முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஒரு பூத்தில் உட்கார்றது கூட அனுபவம் வேணும். ஒரு பூத்தில் எப்படி உட்காரணும், அந்த ஸ்லிப் வாங்கி எப்படி செக் பண்ணணும். இப்போ இந்த வார்டில் வந்து ஒரு 200 ஓட்டு இருக்கா, அந்த ஓட்டு யாராக நமக்கு போடுவா, யார் போட மாட்டா, அவங்களுக்கு பூத் ஸ்லிப் எப்படி கொடுக்கணும், அவங்களை எப்படி கேன்வாஸ் பண்ணி பூத்துக்கு கொண்டு வரணும் வீட்டில் இருந்து. இதெல்லாம் ஒரு பெரிய வேலைகள். இதெல்லாம் அரசியல் அனுபவம் வேணும். எடுத்தோடனே ஒரே பாட்டிலாம் நம்ம சிஎம்லாம் ஆயிட முடியாது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு பெரிய ட்ராவல் பண்ண வேண்டியதுக்கு முதலில் அவரே அரசியல் படுத்தணும். அவரே என்ன கொள்கை ரீதியாக அவரை பலப்படுத்தணும். அதற்கு பிறகு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்கள வந்து அரசியல் படுத்தினாதான் அடுத்தடுத்து அவங்க ஜெயிக்க முடியும். அரசியல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அதிமுக இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதிமுக 10 பேர் இருப்பாங்க, திமுக 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும். பல தேர்தல்களை பார்த்தவங்க. யாரை எப்படி இந்த வீட்டிலேருந்து கூட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும்னு தெரியும். யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும், எப்படி வாங்கணும்னு தெரியும். இந்த அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியும். வயதான ஆளாக இருப்பார், 60 வயசு 20 வயசு இருக்கு. கரெக்டாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்தா சொல்லுவார், இவர் இந்த ஓட்டு வந்து 5 ஓட்டு வந்து திமுக ஓட்டு, இந்த 5 ஓட்டு அதிமுக ஓட்டு, இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த ஓட்டை வாங்கிடணும், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஆட்களாக தான் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து 2026ங்கிறதுமே இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவசரப்பட்டார்னு சொல்றீங்க? ஆமாம், அவசரப்படலாம். கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இப்போ சமுதாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகளில் முதல்ல தேர்தலில் நிற்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு களத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் நேரடியாக வர்றது தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் விஜயோடைய மன்றத்திற்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா பெருசாக ஆட்கள் யாரும் தெரியல. அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள், இப்போ முன்னாள் அமைச்சர்களோ, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ, இல்லை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோ. கமல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இருந்தாங்க, பல சோசியல் ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் கூட இருந்தாங்க. ஒரு பின்னாடி ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சு. அவங்களே கொண்டு போய் அந்த கட்சியை பெருசாக சேர்க்க முடியல. அப்படிங்கும்போது இந்த அனுபவம் இல்லாத இந்த ஆட்களை வச்சு ஒரு அரசியல் கட்சியை ரன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இதை நம்பி படத்தை விட்டுட்டாங்கன்னா பட வாய்ப்புகளும் போயிடும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறார், இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு இருக்காரு. அதை என்ன செய்ய போகிறாருன்னு தெரியும். இதில் விஜய் அவர்கள் வந்து பாபா கோயில் கட்டியிருக்காரு. இது வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்காகவா சார்? விஜய் வந்து முழுக்க ஒரு கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப பற்றுள்ளவர். அப்படித்தான் அவர் இருந்தார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் இதுக்கு போயிடுவார், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப. அவருடைய ஒரிஜினல் ரெக்கார்ட் நேம் வந்து ஜோசப் விஜய். நமக்கு எல்லாரும் தெரியும். பக்கத்தில் இருக்கிற இந்த பாலலோக்னு ஒரு ஸ்கூல் இருக்குது சாலிகிராமத்தில், அங்கே தான் படித்தார். அவர் ரெக்கார்டுக்கல் நேம் வந்து ஜோசப் விஜய். அவரோட பையனுக்கும் அந்த பேர் தான் வச்சுருக்காரு. சேஷன் சஞ்சய்ங்கிற பேர் தான் கிறிஸ்டின் நேம் தான் வச்சுருக்காரு. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் மிகப்பெரிய ஒரு பற்றுள்ளவர். மாஸ்டர் படத்தை ஷூட்டிங் டைமில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியும். எச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து நீ வந்து கிறிஸ்தவருங்கிற மாதிரி ஜோசப் விஜய்ங்கிற மாதிரி, நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு அவர் லெட்டர் பேரில் ஜோசப் விஜய்ங்கிற பேரில் லெட்டர் பேரில் கொடுத்தாரு. தன்னுடைய கிறிஸ்துவருங்கிற அடையாளத்தை எந்த நேரத்திலையும் விஜய் வந்து மறைச்சது கிடையாது.
அது அவருடைய இது அடையாளத்தை இது பண்ணதில்லை. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜோசப்பை தூக்கிட்டு விஜயும் போடுறாரு. அவர் ப்ரொஃபைலில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பொட்டு வச்ச மாதிரி போடுறாரு. அப்போ ஒரு பொதுத்தளத்துக்கு வர்றப்ப தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறார். ஏன் மறைக்கணுங்கிறேன்? விஜய் வந்து ஒரு இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்துவனான்னு நம்ம யாரும் பார்த்து ரசிக்கல, கை தட்டல, படம் பார்க்கல. விஜய் வந்து நடிகராக தான் பார்த்தோம். அப்போ அவர் எந்த மதமாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கு? அது அவங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் நாள் இன்னைக்கு அவர் இந்த கோயிலுக்கு ஒருத்தர் போகிறாங்க, அந்த மனசு அமைதியாக இருக்கு, அந்த கோயிலுக்கு போகிறாரு. ஒருத்தர் இன்னொரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், எனக்கு அங்கே போகிறது அமைதியாக இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போக போகிறாங்க. இது மனசும் கடவுளும் அவங்க 2 பேருக்குள்ள விஷயம் தான். இது மூணாவது நமக்கு யாரும் கருத்து சொல்றது கிடையாது. விஜய் வந்து எந்த இடத்துலையும் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சது கிடையாது. ஆனால் அரசியல்வாதி ஆன பிறகு அந்த அடையாளத்தை மறைக்க முயற்சி பண்ணுறாரு. அது ஓப்பனாகவே தெரியுது. நான் வந்து ஒரு கிறிஸ்டின் கிடையாது, நான் ஒரு ஹிந்து தான் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த ஜோசப்பை தூக்குறாரு, கோயிலுக்கு போகிறாரு, கோயிலில் அவங்க அம்மா கோயில் கட்டுறாரு அப்படின்றாரு. அந்த கோயில் கட்டுறாருன்னா அவரே கட்டியிருக்கிறாரா, இல்லை யாருக்கும் அந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் சப்போஸ் அவங்க அம்மா கோயில் கட்டி கொடுத்தோன்னா அதை இவ்வளோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா யூடியூப் சேனலும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் சரி, அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு ஸ்டோரியாக்கி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப என்ன இருக்குது, சரி ஓகே இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, இது ஒரு செய்தி முடிஞ்சு போயிருக்கும். இல்லை அந்த கோயில் கட்டின செய்தியை வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒரு பக்திக்கு எதுக்கு விளம்பரம்? அவங்க மன அமைதிக்காக போகிறாங்க ஒரு கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு பையனுக்காக கட்டி கொடுத்துருக்காரு, அது அதோட முடிஞ்சிடும். இது பர்பஸாக வந்து அதை ஒரு செய்தியாக்கி அதுக்கு இன்டர்வியூ கொடுத்து அதை ஸ்டோரி பண்ணி நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா விஜய் வந்து இன்னைக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, அம்மாவுக்காக விஜய் கட்டிய கோயில் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணி எல்லாம் போகிறப்ப தன்னை வந்து ஒரு புதுத்தளத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய பழைய அடையாளத்தை மறைக்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கோயில் கட்டுறது அவரே கட்டியிருக்கிறாரா, இல்லை அந்த கோயிலுக்கு அவர் டொனேஷன் கொடுத்துருக்கிறாருங்கிறது தெரியல. சோஷியல் மீடியாவில் விஜய் பற்றி ஒரு பெரிய டாக் என்ன இருக்குது அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும் மக்களை பார்க்கறதுக்காக கேரவனில் மேரி நிற்கிறாரு, ஆனால் டெய்லியும் அவர் வீட்டு வாசலில் நிற்கிற ஃபேன்ஸை வந்து பார்க்கறதே இல்லை, வெளியே கூட வந்து எட்டி கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இல்லை, வீடுங்கிறது அவங்க அமைதியாக இருக்கிறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு நாள் வந்து வெளியில் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தினந்தோறும் மக்கள் வந்து கூட்டிடுவாங்க. அப்போ அவர் அந்த வீட்டில் தூங்க முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரியா, நான் எப்படி இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துட்டே போகணும், வெளியே ஒரு 50 பேர் உட்காந்துட்டாங்கன்னா அவர் எப்படி அந்த வீட்டில் அவர் நிம்மதியாக இருக்க முடியும்? அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு நேரம் வச்சுருக்காங்க, ஒரு டைம் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார், மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு மண்டபத்துலையோ, அவருக்கே 4 மண்டபம் இருக்குது, ஏதாவது ஒரு மண்டபத்தில் மந்த்லி ஒன்ஸ் வந்து ரசிகர்களை சந்திக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அவங்களோட ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் செய்யலாம். வீட்டுக்கு வராதிங்க, மாதம் ஒரு இந்த டேட்டுக்கு இங்கே வந்துருங்க, நான் அவங்கள மீட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன். எம்ஜிஆர் பண்ணார், விஜயகாந்த் பண்ணார். ஏன்னா எதுக்கு வீட்டில் வந்து காத்து கிடக்குறீங்கிறத சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. எப்போ வருவாருன்னு காத்து கிடக்கிறது, ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறவங்க மட்டும் மேலே ஏறி செல்ஃபி எடுத்து போகிறதெல்லாம் அவங்கள வந்து பின்னாடியே இயங்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இது அவரே அதை கிளியர் பண்ணாது. இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின்ஸ் இன் மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.